السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் மாபெரும் கிருபையால் 22ஆம் நோன்பை பூர்த்தி செய்து 23ஆம் தராவீகை தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் மீதம் இருக்கக்கூடிய தொழுகைகளையும் தவறாமல் தொழுது முழுமையான ரமதானுடைய பாக்கியத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ரமதான் மாதத்திலே, அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிக்காட்டுகின்றான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. 1000 மாதங்கள் என்று சொல்ல போனால் இன்றைய நாளில் நாம் கணக்கெடுத்தோமேயானால் 82 வருடங்களாகின்றன. ஒரு மனிதன் அந்த இரவிலே ஒரு மனிதன் தொழுவானேயானால் 82 ஆண்டுகள் ஒரு ரக்காத் தொழுதால், ஒரு ரக்காத்தை 82 ஆண்டுகள் தொழுவதாக அவனுக்கு நன்மை எழுதப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. இந்த இரவு நமக்கு அல்லாஹு தஆலா அருளினான். ஏனென்றால் ஒரு காலத்தில் நபிமார்கள் எல்லாம் 900 ஆண்டுகளும், ஒரு சில நபிமார்கள் 130 வயது வரை, ஒரு சில நபிமார்களுடைய சமுதாயங்கள் பல, இப்படி அவர்கள் 200, 300, 320 இப்படி வயதுடையவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தை எடுத்துக்கொள்வோமேயானால் 70க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினருடைய வாழ்க்கை என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை நாம் பூர்த்தியாக்க வேண்டுமானால், நாம் அந்த வாழ்க்கையிலே பரிபூர்ணமான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டுமானால், இது போன்ற புனித இரவுகளிலே நம்மால் இயன்ற அளவுகள் அதிகமான நஃபிலான வணக்கங்களை நாம் செய்தால் நிச்சயமாக நாம் பல ஆண்டுகள் வாழ்ந்ததினுடைய உலகத்தினுடைய அந்த நற்பெயர்களை, மறுமையில் உண்டான அனைத்து நன்மைகளையும் அடைந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இது போன்ற புனித இரவுகளை நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார். சாதாரணமாக நாம் 82 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தோமையானால் எத்தனை ஆண்டுகள் நாம் அல்லாஹ்வை வணங்கி இருப்போம்? எத்தனை ஆண்டுகளிலே நாம் நம்முடைய சுய வேலைகளை செய்திருப்போம்? எத்தனை ஆண்டுகள் நாம் தூங்கியிருப்போம் என்பதாகவெல்லாம் இன்றைய காலத்திலே ஆராய்ச்சியாளர்கள் கணக்கெடுக்கின்ற பொழுது மனிதனின் ஆயுள் காலத்திலே பாதி ஆயுளை அவன் தூங்கியே கழித்து விடுகின்றான். அதிலே இருக்கும் இன்னும் சொச்ச ஆயுள்களை உண்டு கழிப்பதற்கும் கழிக்கக்கூடியதற்கும் நேரத்தை அவன் செலவழித்து விடுகின்றான். இப்படி அவர்கள் சிறிது சிறிதாக கழித்தால் எஞ்சி இருக்கக்கூடிய 3-4 ஆண்டுகள் தான் அவன் வணக்கத்தின் அடிப்படையிலே கழிக்குகின்றான் என்பதாக நமக்கு ஆராய்ச்சி குறிப்புகள் நமக்கு கணக்கிட்டு காட்டுகின்றன. இப்படிப்பட்ட இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொண்டால் எத்தனை நாம் ரமதான்களை அடைகின்றோமோ
அந்த ரமலான்களை அடையக்கூடிய ஒவ்வொரு வருடமும் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் அடைந்து விட்டால், ஒரு வருடத்திற்கு நாம் 82 ஆண்டுகள் என்றால் எத்தனை வருடங்கள் இந்த உலகத்திலே நாம் வாழுகின்றோமோ, அல்லது எத்தனை ரமலானை நாம் அடைந்து கொள்கின்றோமோ, அந்த ரமலானிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் அடைந்து கொண்டால் பல ஆயுள் காலங்கள் இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்வை வணங்கியதாக நமக்கு எழுதப்படுகின்றன என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ஒரு லைலத்துல் கத்ருடைய சிறப்பான இரவை நமக்கு அறிவித்து தருகின்றார். அதிலே அந்த இரவுகளை பற்றி சொல்கின்ற பொழுது ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா நேரத்திலும் பூமிக்கு இறங்குவதில்லை. ஆனால் லைலத்துல் கத்ருடைய இரவு அன்று மற்றும் அவர்களும் இந்த உலகத்திலே முதல் வானத்தில் அல்ல மக்களை நோக்கி இறங்குகின்றார்கள் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த சூரத்துல் கத்ருடைய சூறாவிலே கூறி காட்டுகின்றார். அந்த இரவில் அல்லாஹு தஆலா மனிதனை நோக்கி முதல் வானத்திலே வருகின்றான். முதல் வானத்திலே வந்து நின்று அல்லாஹு தஆலா கேட்குகின்றான், என்னிடத்திலே யாராவது பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா? யாராவது என்னிடத்திலே ரிஸ்கிலே அபிவிருத்தி தேடுவோர் உண்டா? யாராவது என்னிடத்திலே அவருடைய தேவையை கேட்போர் உண்டா? கேளுங்கள், நான் தருகின்றேன் என்பதாக அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹு தஆலா கேட்குகின்றான். அதுபோன்று ஒவ்வொரு தஹஜ்ஜுடைய இரவுகளிலும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா இது போன்று நம்மை நோக்கி கேட்டுக்கொண்டே இருக்குகின்றான். அது போன்ற இரவுகளை நாம் பயன்படுத்திக் கொண்டால் வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நாம் நெருங்குவதற்கும் அவருடைய அன்பை பெறுவதற்கும் இது ஒரு வாய்ப்பு என்பதை நாம் நினைத்து அமல்கள் நல்லமல்கள் செய்வோமே ஆனால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் வரும் உலகத்திலும் வெற்றி பெறலாம் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆனால் நாம் அன்றைய நாட்களில் தான் நாம் இந்த ஒற்றைப்படையான இரவுகள் என்று அந்த நாளிலே நீங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். ஒரு தடவை மஸ்ஜித் நபவியை விட்டு வெளியே வருகின்றார்கள். அந்த நேரத்திலே 2 மனிதர்கள் சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள். அவருடைய சண்டையை பிரித்து வைத்துவிட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு எனக்கு இப்பொழுதுதான் என்று அறிவிக்கப்பட்டது. நான் வெளியே வந்து நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டதை பிரித்து வைக்கக்கூடிய அந்த நேரத்திலே நான் மறந்து விட்டேன். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு மறைக்கப்பட்டதிலும் ஒரு நன்மை இருக்குகின்றது என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, ஒற்றைப்படையான இரவுகளிலே நீங்கள் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார். அதிலே ஒரு இரவு நம்மை விட்டு சென்று விட்டது. 21, 23 இரண்டாவது இரவிலே நாம் இருக்குகின்றோம். இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய 3 இரவுகள் 25, 27, 29 இது போன்ற ஒற்றைப்படையான இரவுகளிலே அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள். அந்த நம்முடைய ஆயுள் காலத்திலே 82 ஆண்டுகள் நாம் வணங்கக்கூடிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய இரவு இதில்தான் இருக்குகின்றது என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே நாம் துணிமணி வாங்குவது, வீணான பெருநாளைக்கு தேவையான ஜாமான்கள் வாங்குவது, இது போன்று நேரங்களை நாம் தவறாக பயன்படுத்தி விடாமல் முற்றிலுமாக வணக்கத்திற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி, குர்ஆன் ஓதுவதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி, தான தர்மங்கள் செய்வதற்கென்று ஒரு நேரங்களை ஒதுக்கி, இப்படி ஒவ்வொரு நேரங்களையும் நாம் ஒதுக்கி செயல்படுவோமே ஆனால் நிச்சயமாக அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் அடைந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட லைலத்துல் கத்ர் இரவை நாம் அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்து தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.